கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை இந்த வசனத்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 26வது வசனம். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்த உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைவுண்டது என்று வேதத்தை நாம் வாசித்தோம். இதற்கு முன்பாக ஒரு நபரை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஷவுல் என்ற பவுலாய் மாறின பொழுது தேவனுடைய வார்த்தையினால், தேவனுக்கென்று அவர் வாழ்ந்ததினால், தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்தியதினால் அவரை அநேக நேரங்களில் துன்புறுத்தப்பட்டார். அநேக இடங்களில் அவர் காயப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த ரோமா பட்டணத்தில் அவரை அடித்து இழுத்துக்கிட்டு தெரு தெருவா இழுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. தெரு தெருவா அவரை இழுத்துக்கிட்டு வரும்பொழுது அவரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு, நானும் இந்த ரோமன் ஐடென்டிட்டி உள்ளவன் என்று சொல்கிறார் பவுல். நானும் ரோமான்காரன் தான், ஆனா அந்த நாட்டுக்காரனா இருந்துட்டுமே அவருக்கு ஆறுதல் சொல்ல, அவரை அடிக்காதீங்கன்னு சொல்ல, துன்புறுத்தாதீங்கன்னு சொல்றதுக்கு யாருமே வரல. அவரை விசாரிக்கிறதுக்கு யாருமே அங்க வரல. அவர் தேவனுடைய வசனத்தின்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், அட்டிப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருந்த பவுலை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள் என்று வேதத்தில் காண்கிறோம். அந்த நேரத்தில் பாருங்க, சொந்தக்காரங்க இருக்கலாம், சொந்த நாட்டில் தான் அவருக்கு இந்த உபத்திரவம் நடக்கிறது, அந்த சொந்த ரோம பட்டணத்தில் தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. அந்த இடத்துல அவரை விசாரிக்கிறதுக்கு, அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே வரல. ஆனா ஆண்டவர் வந்தார். அங்க எப்படி வந்தார்னு கேட்டா, உன் சொந்தக்காரங்க, உன் குடும்பக்காரங்க, உன் உறவினர்கள், உன் நண்பர்கள் உன்னுடைய வேதனையில் உன்னை விசாரித்து உனக்கு நீதி வாங்கி கொடுக்கும்படி, உன் நியாயத்தை உனக்கு கொடுக்கும்படி யாரும் வரல. அதனால பரலோகத்தில் இருந்து நான் உனக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த சிறைச்சாலையின் நடுவில் இறங்கும் பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைவுண்டது. அவர்கள் கையில் காலிலும் கட்டு வைத்திருந்த கட்டுகள் அவிழ்ந்து போனது என்று வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல உங்களை யாரும் உங்க சொந்த இடத்துல கூட உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கலன்னா, உங்களை வேதனைப்படுத்துகிறார் யாரும் வரல, உங்களை தான் வேதனைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஊர் தெரியும்படி, உலகம் தெரியும்படி உங்கள் நடுவில் இறங்கி வருகிற ஒருவர் உண்டு. அவர் உங்கள் கட்டுகளை மட்டுமல்ல, உங்கள் காயங்களை கூட ஆற்ற வல்லவராக இருக்கிறார். இன்று எதை குறித்து நீங்க கவலைப்படாமல் இருங்க. நாம் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் அந்த வேதனையிலும் அந்த கஷ்டத்திலும் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படி நினைச்சீங்கன்னா அந்த இடத்தில் ஆண்டவர் நிச்சயமாக இறங்கி வந்து உன் வேதனைகளை, உன் கட்டுகளை மாற்ற அவரால் கூடும். நம்பிக்கையா இருங்க. அந்த பவுலுக்கு அந்த பட்டணத்தில் யாரும் உதவி செய்ய வரல, ஆனா என் ஆண்டவர் அங்கே வந்தார் உதவி செய்ய. அவர் வந்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைவுண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கட்டுகள் தானாகவே கழண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக வருகிற கட்டுகளை அவிழ்க்கும்படி, உங்களுக்கு எதிராய் உயர்த்துகிற நாவை கட்டும்படி, உங்களுக்கு எதிராய் எழும்புகிற சர்வ ஆயுதங்களையும் கட்டும்படி கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். தைரியமாயிருங்க, கர்த்தருக்கு நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஆண்டவரே, சொந்த ஊரிலும், ஆண்டவரே, சொந்த வீட்டிலும், சொந்த இடத்திலும், ஆமென், எங்களுடைய நிலைமைகளை புரிந்து கொள்ளாதபடி
எங்களை விசாரிக்க, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாமல் இருக்கும் பொழுது நீர் எங்களுக்காக பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற ஒரு தேவன் என்று வேதத்தில் வாசித்தோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை ஆசுவாசப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா, அவங்களை சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.